ஏப்ரல் 10ஆம் தேதி. இன்றைய கதையின் தலைப்பு பொறுமை. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் PTA-க்கு எதிராக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட தருணத்திலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக எதிர்த்து போராடும் வலிமையான கட்சி தேசிய மக்கள் சக்தி. ராஜபக்சேக்கள் அரசு பயங்கரவாதத்தை தீவிரப்படுத்திய காலத்தில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ராஜபக்ச என்ற பெயரை சொல்லக்கூட பயந்து நடுங்கிய போது அதற்காக போராடிய ஒரே குழுவும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே. அதனால்தான் தாம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த சட்டத்தை ரத்து செய்வதாக அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் கூற்றுப்படி ராஜபக்சேக்கள் தங்கள் அரசியலின் மிக கொடூரமான, இழிவான, இரக்கமற்ற, பாவகரமான, மிக மோசமான நிலையில் இருந்த காலத்தில் ராஜபக்சேக்களின் நிழலில் வளர்ந்த ராசமாணிக்கத்தின் அரசியல் தந்திரம் தொடர்ந்து இனவாதம் என்பது தெளிவாக தெரிகிறது. ராசமாணிக்கம் மட்டுமல்ல, அர்ச்சுனா போன்ற சுயாதீன முகமூடியுடன் வந்தவர்களும் இனவாதத்தை பரப்புவதை தவிர வேறு வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். முஜிபுர் ரஹ்மானின் நடத்தை மூலம் சஜபவின் தந்திரமும் அதுவே என்பது தெரிகிறது. அன்று முஸ்லிம் மக்கள் மீது இனவாதிகள் தாக்குதல் நடத்திய போது முஜிபுர், ஹக்கீம், மரிக்கார் போன்றவர்கள்தான் அரசாங்கத்தை நடத்தியவர்கள். அவர்களின் மிகப்பெரிய அழுகை PTA ரத்து செய்யப்படாததுதான். PTA ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்தவித விவாதமும் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தால் செய்யப்படும் வேலையை உள்ளடக்கும் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதும் அவசியம். நமது நாட்டின் பொருளாதாரம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. எந்த ஒரு சிறிய சம்பவத்தையும் தாங்க முடியாது என்று நமக்கு தெரியும். மறுபுறம் இந்த நபர்கள் இனவாத அரசியல் செய்யும் அதே நேரத்தில் நமது நாட்டின் எதிர்க்கட்சிகளின் ஒரே தந்திரம் இனவாதம் என்பதால் இனங்களுக்கிடையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பற்றி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. தங்கள் இனவாத அரசியலை சுதந்திரமாக செய்ய ஒரு களத்தை உருவாக்க இந்த பங்குரோத்து அரசியல்வாதிகள் எடுக்கும் முயற்சியை நாம் ஒரு நாடாக தோற்கடிக்க வேண்டும். இதற்காக ஒரு வலுவான சட்ட அமைப்பு நாட்டுக்கு வேண்டும். ஏனெனில் இனவாதம் மீண்டும் தலை தூக்கினால் நாட்டின் அனைத்து சமூகத்தையும் அது பாதிக்கும். அதிகம் யாரை பாதிக்கும்? 9/11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் இந்த நிலை ஏற்பட்டது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நமது நாட்டிலும் இதே நிலை ஏற்பட்டது. நாட்டின் அனைத்து இனங்களின் நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கத்துக்கு இனவாதிகளுக்கு ஆதரவளிக்க எந்த தேவையும் இல்லை. PTA சட்டத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நேற்று ஏப்ரல் 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்த அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. தான் சொல்லாத எதையும் செய்யாத, சொன்ன அனைத்தையும் செய்யும் தற்போதைய அரசாங்கத்தின் அடுத்த நடவடிக்கைக்கு பொறுமையுடன் ஆதரவளிப்பது மக்களின் கடமை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் வார்த்தையின் முழு அர்த்தத்தில் ஒரு மக்கள் அரசாங்கம். பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கிறான். அல் குர்ஆன்.